ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 இந்த வருடம் குரூப் 4 எழுதுனதுக்கான ஒரு முக்கிய செய்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புதுசாக நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா புது போஸ்டிங் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் எந்த தேதியில் வெளியாக போகுது அப்படின்ற நியூஸையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து அதிகமாக இருக்குது, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குரூப் 4லேருந்து இன்றைக்கி வந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கன்சிஸ் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் விஏஓக்கு 2025 விஏஓக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 218 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸை ஜூனியர் அசன் ஜேஏவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1969 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித்து டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, ஃபாரஸ்ட் வாட்ச்மேனர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக போய் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்ட்டை வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு கிளர்க்குக்கு 11 வேக்கன்சி, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் அவங்களுக்கு வந்து 4 வேக்கன்சிஸ், பர்சனல் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒவ்வொரு வேக்கன்சிஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரெக்கார்டு கிளர்க்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் 18 வயசு வந்து முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 32 வயசு, பர்சன்ஸ் வித்து டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 42 வயசு, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 50 வயசு, இதே வந்து விடோ கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 37 வயசு, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் தக்கன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் விடோ கேட்டகரிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து வேண்டாம், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டு கிளர்க்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து பிசி, பிசிஎம், அப்புறம் அண்டு எம்பிசி, டிசி இவங்களுக்கெல்லாம் 34 வயசு, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கெல்லாம் 37 வயசு, டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா 44 வயசு, அதுலேயே வந்து எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம் 47 வயசு, எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 55 வயசு, அப்புறம் விடோவாக இருந்தீங்கன்னா 37 வயசு. அதற்கப்புறம் இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட்டே வந்து இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டே வந்து உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் என்ன வயசுனாலும் வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பர்சனல் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான வேக்கன்சிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. வேக்கன்சியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நமக்கு 5000 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 மெயினாக வச்சு படிக்கிறவங்க, மெயினாக குரூப் 4 எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்றது தெரியும். இந்த ரிசல்ட் வர்றது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய வேலை, ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ வந்து டஃப்பாக இருந்தது. அவ்வளோ டஃப்பாக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய பேர் நிறைய தவறுகள் அப்படின்றதும் வந்து நடந்தது, எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் அப்படின்றதுனால வந்து நமக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த புது போஸ்டிங்ஸில் ரெக்கார்டு கிளர்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா
10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அது மட்டும் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ். அது இருந்தாலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. மினிமம் வந்து 10th முடிச்சுட்டு நீங்கள் டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே முடிக்கலனா கூட இந்த ரெக்கார்டு கிளர்க்குக்கு இனிமேல் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு போஸ்டிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தக்கன நமக்கு கேள்விகளும் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. இந்த வருடம் குறிப்பாக இந்த 2025 எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வருடம் வாய்ப்பு கிடைக்குமா, 120 மார்க் இருந்தால் வாய்ப்பு கிடைக்குமா, 140 மார்க் இருந்தால் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருந்தீங்க, அதாவது முன்னுரிமைகள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மினிமம் மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் வர போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த வருடத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங்கும் வந்துடும், அதே சமயம் போஸ்டிங்கும் போட்டுருவாங்க. அடுத்த அக்டோபர் 10லேருந்து 15 தேதிக்குள்ளே குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் நமக்கு தீபாவளி வருது, எல்லாருக்கும் தெரியும். தீபாவளி வந்துருச்சு அப்படின்னா நிறைய விடுமுறை நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது. ஸோ அதன் காரணமாகவே வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு 10லேருந்து 15 தேதிக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். இந்த வருடம் ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்தது. இதை விட காட்டிலும் இன்னுமே வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் டஃப்பாக இருந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க, எக்ஸாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கணும்னு. ஏன்னா எக்ஸாம் அப்படின்ற ஒன்று சாத்தியம் இல்லாத விஷயம். அதாவது எழுதின 11 லட்சம் பேருக்கும் வந்து அவங்க எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வைக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக இந்த மாதிரி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து இன்னுமே எழுதுகிறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4662 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் கிடையாது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அடுத்த வருஷம் வர்றதுனால இந்த வருஷம் நிறைய வேக்கன்சிஸ் உயரப்போகுது. அதே மாதிரி கம்மியான மார்க்கு எடுத்தவர்கள் நிறைய பேருக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் ரொம்பவே குறையும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டுரும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றதையும் வீடியோ போச்சுக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை சான்ஸ் கிடைக்கும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு தகவலுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.